தமிழர் மரபில் மிகவும் புனிதமான ஒரு விரதம் இருக்கிறது. அதுதான் காரடையான் நோன்பு. இந்த நோன்பை பெண்கள் ஏன் மேற்கொள்கிறார்கள் தெரியுமா? கணவரின் ஆயுள் நீடிக்க, குடும்பம் நலமாக இருக்க, தீர்க்க சுமங்கலியாக வாழ. இந்த வீடியோவில் காரடையான் நோன்பின் வரலாறு, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன என்று முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நோன்பின் வரலாறு. காரடையான் நோன்பின் பின்னால் ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. அது சாவித்ரி மற்றும் சத்யவன் கதையாகும். சத்யவன் என்ற இளவரசன் ஒரு நாள் இறந்து விடுவான் என்று முன்கூட்டியே கூறப்பட்டது. ஆனால் அவனை மணந்த சாவித்ரி அவனின் உயிரை காப்பாற்ற தீர்மானித்தாள். ஒரு நாள் யமன் வந்து சத்யவனின் உயிரை எடுத்துச் செல்லும்போது சாவித்ரி அவரை பின்தொடர்ந்தாள். அவளின் பக்தியும் அவளின் உறுதியும் பார்த்து யமன் இறுதியில் சத்யவனின் உயிரை திரும்ப கொடுத்தார். அந்த நாளை நினைவு கூர்ந்துதான் பெண்கள் காரடையான் நோன்பு மேற்கொள்கிறார்கள். நோன்பு எப்படி செய்வது? காரடையான் நோன்பு பங்குனி மாதத்தில் மாசி மாதம் முடியும் நேரத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை அலங்கரித்து காரடை அடை தயாரிப்பார்கள். காரடை அடை 2 வகை: இனிப்பு காரடை, உப்பு காரடை. பின்னர் அதை வெண்ணெயுடன் வைத்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். நோன்பு மந்திரம். நைவேத்தியம் வைத்த பிறகு பெண்கள் மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன். என் கணவன் நீண்ட ஆயுளுடன் நலமாக வாழ வேண்டும். இதை பக்தியுடன் சொல்லி அம்மனை வேண்டிக் கொள்வார்கள். நோன்பின் ஆன்மீக அர்த்தம். இந்த நோன்பு வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல. இதன் உண்மையான அர்த்தம் குடும்ப உறவு வலுப்படுத்துதல், கணவன் மனைவி பந்தத்தை காப்பாற்றுதல், பெண்களின் உறுதியை வெளிப்படுத்துதல். சாவித்ரியின் அன்பு போல பெண்களின் பக்தி ஒரு குடும்பத்தை காக்கும் சக்தியாக கருதப்படுகிறது. இன்றைய காலத்திலும் பல தமிழ் பெண்கள் இந்த நோன்பை மிகவும் பக்தியுடன் அனுஷ்டிக்கிறார்கள். அது ஒரு விரதம் மட்டுமல்ல, ஒரு குடும்ப பாசத்தின் சின்னமாகவும் உள்ளது. காரடையான் நோன்பு தமிழர் மரபில் மிகவும் புனிதமான ஒரு வழிபாடு. பெண்களின் பக்தி, குடும்பத்தின் நலனுக்காக செய்யப்படும் ஒரு அழகான ஆன்மீக பாரம்பரியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.